வணக்கம் தமிழா. ஆர்ஆர்பிலேருந்து ஒரு அஃபிஷியல் நோட்டீஸ் வந்து வெளியிட்டாங்க. இது வந்து ரயில்வே போர்டு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது என்றைக்கு ரிலீஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா நவம்பர் 30 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தகவல் நமக்கு இப்போ தான் கிடைச்சா இந்த வீடியோ நம்ம இன்றைக்கி அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா, இது எந்த தேர்வை பற்றி கூட சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசி ஆர்ஆர்பி குரூப் டி இந்த 2 தேர்வை பற்றி தான் ஒரு அப்டேட் தான் இந்த நோட்டீஸ்லாம் கொடுத்தவங்க. அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுபடி நம்முடைய தமிழ் அகாடமிஸில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட உள்ள பெல் சிம்லும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்முடைய தமிழ் அகாடமியில் RRB ஆன்லைன் கோர்ஸ் அண்ட் மோக் டெஸ்ட் சீரிஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ALP JE NTPC குரூப் டி இந்த 4 தேர்வுகளும் பொதுவான CPT 1க்குரிய கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்முடைய தமிழ் அகாடமி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் உள்ள இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு காட்ட போய் இந்த கோர்ஸை போய் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் உங்களுக்கு வேலிடிட்டி. ஓகேவா, இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி. நீங்கள் எப்போனாலும் யூஸ் பண்ணலாம். வீடியோ கோர்ஸாக வரும், லைவாக வரும். இதெல்லாம் உங்களுக்கு மோக் டெஸ்ட் சீரியஸ் வரும். ஓகேவா, இந்த ஃபீஸ் மொத்தமாக பே பண்ணோம்னா இன்ஸ்டால்மெண்ட் கூட நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நோட்டீஸ் என்ன சொன்ன சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீடிங் அப்பாயின்மெண்ட் ஆஃப் RRBs அண்ட் RRC, அதாவது NTPC குரூப் டி இந்த 2 தேர்வுக்கான ஒரு அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி தெரியும். NTPC வந்து பார்த்தீங்கன்னா 35,281 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெவல் வைஸாக பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வெளியிட்டும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் மாதிரி ஒவ்வொரு பர்சன் போய்கிட்டே இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா குரூப் டி CPT எக்ஸாம் எழுதி முடிச்சு அதுக்கு ரிசல்ட் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ போன மந்த் வர மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க. அது மாதிரி அப்ரூவ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு ரிசல்ட் வெளியிடப்படும். ஓகேவா, அதாவது PET டெஸ்ட்டுக்கு யாராவது செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம், அதாவது டிசம்பர் ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் PET வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் நடக்கணும். அதேமாதிரி இதுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்து RRB குரூப் டிக்கு. அதேமாதிரி NTPCக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெவல் வைஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸாக இது மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒவ்வொரு RRBஸை பொறுத்து கொஞ்சம் மாறுபாடுக்கு உட்பட்டது அப்படின்னு விஷயத்தை சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்த ஒரு நோட்டீஸ் தான். ஓகேங்களா, இது வந்து என்ன சொல்கிறது, வெப்சைட்டில் வரல. நம்ம பொதுவாக என்ன பண்ண ரயில்வே போர்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நவம்பர் 30 வந்தது. ஓகே, ஆல்ரெடி முன்னாடியே இதுதான் சொன்னாங்க. டிசம்பர் மாதம் ரிசல்ட் வரும், ஜனவரியில் PET நடக்கும், ஏப்ரலில் அப்பாயின்மெண்ட் சொன்னாங்க. அதே அப்டேட் தான் திரும்ப எப்போயும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மந்த்து ரிசல்ட் எப்போ வரும்னு சொல்லிட்டு. வேறு ஏதாவது அப்டேட் வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வேகமாக நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். மேலும் இது போன்ற தகவலை தொடர்ந்து நம்முடைய தமிழ் அகாடமியில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.